நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகரிஷிகளுடைய சரித்திரங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வெறும் அற்புதங்கள் மட்டும்தான் அவற்றின் பலன்களாக விளங்குவது இல்லை. நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வரும் பொழுதே பலரும் நம்மிடத்தில் தெரிவித்தார்கள், எத்தனையோ அற்புதங்களை நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஒவ்வொரு மகரிஷிகளுடைய தபோ வலிமையை நாம் பார்க்கும் பொழுது அனுபவிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியம் உண்டாகிறது என்று கூறுகிறார்கள். ஆச்சரியப்படுவதற்காக மட்டும் தபோவனம் என்னும் இந்த நிகழ்ச்சி இல்லை. மகர்ஷிகளைப் போன்று நமக்கு தபோ வலிமை தற்காலத்தில் சித்திக்கவில்லை என்றால் கூட நாம் புலனடக்கம் பெற வேண்டும் என்பதை உணர வேண்டும். அதற்கு அடுத்ததாக மகர்ஷிகள் வாழ்க்கையில் கூட பல சறுக்கல்கள் உண்டு. ஆம், தவத்தை செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் காமவயப்பட்டு புலன்களை அடக்க முடியாமல் தவித்து தவத்தின் வலிமையை இழந்து பன்னெடுங்காலம் கழிந்து மறுபடியும் தன்னிலை உணர்ந்து மீண்டும் தவம் செய்து தாங்கள் செய்த தவற்றுக்கு பிராயஷ்சித்தங்களை எல்லாம் மகர்ஷிகள் செய்திருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் வாழ்க்கை நமக்கு ஒரு படிப்பினை என்றால் அது மிகையாகாது. நீட்டலும் மழித்தலும் வேண்டாம் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். நீட்டலும் மழித்தலும் வேண்டாம். நாம் தாடி வளர்த்துக் கொள்வதனாலேயே தபஸ்வி என்றோ அல்லது தலையில் ஒரு முடி கூட இல்லாமல் மொத்த முடியையும் மழித்து கொண்டு தாடி மீசைகளையும் வழித்துவிட்டு மொட்டையாக இருந்தால் பெரிய புலனடக்கம் பெற்றவர் என்றோ அர்த்தம் இல்லை. உலகத்தவரால் எது வேண்டாம் என்று விலக்கப்பட்டிருக்கிறதோ, உலகத்தவர் எதை நிந்தை செய்கிறார்களோ அவற்றை நாம் தொடாமல் அந்த விஷயத்தில் நம்முடைய கவனம் செல்லாமல் இருந்தால் அதுவே தவத்தில் சிறந்த தவம், தியாகத்தில் சிறந்த தியாகமாய் விளங்குகிறது. பல மகரிஷிகளுடைய சரித்திரங்களை எல்லாம் அனுபவித்து வரும்பொழுது நமக்கு ஒரு விஷயம் நன்கு புலனாகின்றது. அடடா, இந்திரியங்கள் மிக மிக பொல்லாதவை. மகான்கள் பன்னெடுங்காலங்கள் தவங்கள் செய்து அவற்றை தங்கள் கட்டுக்குள் வைத்திருந்தால் கூட ஒரு நொடியில் இந்திரியங்கள் அவர்களை கவிழ்த்து விடுகின்றன. நாம் இந்த உலகத்தில் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதை நாம் மீண்டும் 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 உணர்கிறோம். இனி 4-5 மகரிஷிகள் ஒரே சரித்திரத்தில் அடங்கி இருக்கும் ஒரு உன்னதமான தபோவன நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். பரத்வாஜ மகர்ஷியின் பெருமை எல்லோருக்கும் தெரியும். பரத்வாஜ மகர்ஷி என்றால் வேதம், வேதம்தான் பரத்வாஜர். வேதத்திற்காகவே பிறந்த மகாத்மா, வேதத்தை அத்தியனம் செய்வதையே தன்னுடைய வாழ்நாளின் குறிக்கோளாக கொண்டவர். அத்தகு பரத்வாஜருக்கு யவக்ரி என்ற ஒரு பிள்ளை உண்டு. பரத்வாஜருக்கு ஒரு தோழர், ஏன் தபஸ்விகளாக இருந்தால் என்ன, ஒருத்தருக்கொருத்தர் பிரேமத்துடன் இருக்கக்கூடாதா? தனித்துத்தான் இருக்க வேண்டுமா? அருகருகே ஆசிரமங்களை அமைத்துக் கொண்டு பல மகர்ஷிகள் வசித்ததை நாம் தண்டகாரண்யம் முதலான க்ஷேத்திரங்களில் பார்த்து வருகிறோமே. அதுபோன்று தான் ரைப்யர் என்னும் ஒரு மகாத்மா பரத்வாஜருக்கு பிரிய சிநேகிதர். ரைக்வர் என்பவர் வேறொருத்தர். அந்த ரைக்வரின் சரித்திரத்தை சாந்தோக்கியத்தில் பார்க்க போகிறோம். சம்பர்க்க வித்யை என்னும் வித்தியைக்கு மூலபூதராக, அந்த சம்பர்க்க வித்தியை ஜானஸ்ருதி என்னும் அரசனுக்கு உபதேசித்தவராக ரைக்வர் என்னும் மகாத்மா விளங்குகிறார். இங்கே ரைப்யர். இந்த ரைப்யர் பரத்வாஜருக்கு மிகவும் வேண்டியவர். இருவரும் நல்ல நண்பர்களாக திகழ்ந்தார்கள். ஒருத்தருக்கொருத்தர் அறியாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். இவரிடத்தில் அவருக்கு அலாதியான பிரேமை உண்டு, அவரிடத்தில் இவருக்கு அலாதியான பிரேமை உண்டு. பரத்வாஜருக்கு யவக்ரி என்பவர் பிள்ளை. அதுபோன்று தான் ரைப்யருக்கு அர்வாவசு என்றும் பராவசு என்றும் 2 பிள்ளைகள் உண்டு. இதில் 2 மகரிஷிகளுக்குள்ளே ஒரு வித்தியாசம் உண்டு. பரத்வாஜர் வேத பழம், வேதம் 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 என்று
வேதாத்தியன சம்பன்னராகவே பரத்வாஜர் இருந்தார். ஆனால் ரைபியரோ தபோதனராய் இருந்தார், தவத்தில் நிஷ்டை பெற்றவராய் இருந்தார். யக்ஞேன தானேன தபசா அநாசகேன என்று பகவானை ஆராதிக்கும் வழிமுறைகளை எல்லாம் அறிந்து அவர் தபோனிஷ்டராக இருந்ததினாலே மற்ற எல்லா மகர்ஷிகளும் தபோதனரான ரைபியரை கொண்டாடினார்கள். பரத்வாஜர் வேதாத்தியனம் செய்திருக்கிறார். அந்தந்த சமயங்களில் நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது, வைதிக கர்மானுஷ்டானங்கள் நடக்கும் பொழுது, குறிப்பாக யாக யஜ்யங்கள் நடக்கும் பொழுது பரத்வாஜர் வந்தால், ஆஹா, இவர் பூர்ணாதிகாரி, வேதத்தை நன்கு அத்தியனம் செய்தவர், அதனால் இவருக்கு ஒரு சம்பாவனை என்பதாக சம்பாவனை அளிப்பார்களே தவிர்த்து ரைபியருக்கு இருக்கும் கௌரவம் பரத்வாஜரிடத்தில் யாருக்கும் இல்லை. பரத்வாஜர் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளவே இல்லை. எல்லாவற்றையும் விடுத்த ஞானிகள் தன்னை யார் பார்க்கிறார்கள், தன்னை யார் சேவிக்கிறார்கள், தான் வரும் பொழுது எழுந்திருக்கிறார்களா, வழிவிடு 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 என்று முன்னே ஒருத்தர் இதற்கு கட்டியம் சொல்லி கொண்டு சென்று கொண்டிருக்கிறாரா, இதையெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் ஆத்ம ஞானிகள். ஒருவேளை தன்னை மற்றவர்கள் அலட்சியம் செய்தார்களேயானால் இதனால் தங்களுடைய பிராரப்தம் ஒழிகிறது என்பதாகத்தான் அதனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு பெரியவர் மகனியர் வரும்பொழுது மற்றொருத்தர் வேண்டுமென்றே அவரை அலட்சியம் செய்வதனாலே இவருடைய பிரபாவத்திற்கு ஒரு குறைவும் வராது. அவர் அதை எதிர்பார்ப்பதும் இல்லை. எம்பெருமானிடத்தில் ஆத்மாவை சமர்ப்பித்தவருக்கு பற்றற்றதொரு தன்மைதான் உண்டாகுமே தவிர்த்து தன்னை யார் பார்க்கிறார்கள், தன்னை யார் கௌரவிக்கிறார்கள், தன்னை எல்லோரும் வணங்குகிறார்களா என்றெல்லாம் ஒரு நிலை உண்டாகாது. அப்படித்தான் பரத்வாஜர் இருந்தார். ரைபியரை எல்லோரும் கொண்டாடினால் கூட, பரத்வாஜரை யாரும் கொண்டாடவில்லை என்றால் கூட பரத்வாஜருக்கு அதனால் ஒரு கிளேசமும் உண்டாகவில்லை, முகம் கோணவில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதில் மற்றொரு சிறப்பும் உண்டு. ரைபியருக்கு பரத்வாஜரிடத்தில் கௌரவம் அதிகம் உண்டு, அது முக்கியம். ரைபியர் பரத்வாஜரிடத்தில் பூரண கௌரவத்துடன் இருந்து வந்தார். நண்பர்களுக்குள்ளே அபிப்பிராய பேதம் துளியும் உண்டாகவில்லையே. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்னும் அந்த குரலுக்கு ஏற்ப இருவரும் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து செல்லும் மனோபாவத்துடன் இருந்தார்கள். இது போற்றுதலுக்குரிய குணம். இந்த ரைபியருடைய சரித்திரத்தை லோமச முனிவர் தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கின்றார். மகாபாரதத்தில் இந்த சரித்திரம் வருகின்றது. ஆனால் பரத்வாஜருடைய பிள்ளை யவக்ரீதர் என்பதாகவும் சொல்லுகிறார்கள். தன் தந்தையை மற்றவர்கள் மதிக்காமல் இருப்பது பொறுக்கவில்லை. தன் தந்தையை எல்லோரும் மதிக்க வேண்டும். ஒரு பிள்ளைக்கு தன் தந்தை உலகத்தில் மதிக்கப்பட வேண்டும் என்னும் ஆசை வருவது இயல்பு, அதில் தவறு ஒன்றுமில்லை. தன் தந்தையை எல்லோரும் மதிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவர். ஆனால் ரைபியரை எவரும் மதிக்க கூடாது என்று நினைத்தார் பாருங்கள், அதுதான் தவறானது. அந்த எண்ணம் தவறானது. ஒரு ரிஷிகுமாரனுக்கு, அதுவும் பரத்வாஜரை போன்ற சாத்வீக உள்ளம் கொண்ட ஒரு ரிஷிகுமாரருக்கு இதை போன்றதான ஒரு எண்ணம் உண்டாகக்கூடாது. அத்தகையதொரு எண்ணம் சித்தித்து விட்டது, இது விதி. தன் தந்தையிடம் சென்று தெரிவித்தார், அப்பா, ஏன் யாரும் உன்னை மதிப்பது இல்லை? என்னை பொறுத்தவரையிலும் நீ சிறந்தவன் தானே, நீ கொண்டாடத்தக்கவன் தானே, ரைபியருக்கு உண்டாயிருக்கும் மதிப்பு உன்னிடத்தில் யாருக்கும் இல்லையே, ஏன் இப்படி? அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்க பரத்வாஜர் கூறினார், குழந்தாய், இது என்ன விபரீதம்? இப்ப நமக்கு என்ன குறைவு வந்துவிட்டது? மற்றவர்கள் மதிப்பதினாலேயோ கொண்டாடுவதனாலேயோ அவர்கள் நம்மை போற்றுவதனாலேயோ நமக்கு பகவத் பிரேமை விருத்தி அடைந்து விடுகிறதா? அவர்கள் போற்றுதலினால் நமக்கு பகவத் சாட்சா்கார சித்தி உண்டாகி விடுமா? அல்லது அவர்கள் நம்மை தூஷிப்பதினால் தான் நமக்கு ஏதாவது தபோ நிஷ்டை குலைந்து விட போகின்றதா? நம்முடைய தபத்தின் வலிமை குறைந்து விடுமா? அப்பா, இதையெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது, இதையெல்லாம் நாம் பொருட்படுத்தக்கூடாது. நான் சொல்வதை கேள். ரைபியர் மகாத்மா, உத்தமாதிகாரி, எனக்கு மிகவும் வேண்டியவர், என்னிடத்தில் பேரன்பு கொண்டவர், அவரிடத்தில் எனக்கும் அன்பு உண்டு. அவரை நீ ஒரு பொழுதும் தவறாக நினைக்கக்கூடாது. எனக்கு கிடைக்க வேண்டிய கௌரவங்கள் அனைத்தும் ரைபியருக்கு கிடைத்தது என்றால் அதை கண்டு உலகத்தில் முதல் சந்தோஷத்தை அடையக்கூடியவன் நான் தான், இதை தெரிந்து கொள் என்று தன் பிள்ளையினிடத்தில் ஹிதமான வார்த்தைகளை தந்தையான பரத்வாஜர் சொன்னார். நல்ல வார்த்தைகள், நல்ல உபதேசங்கள். அந்த உபதேசங்கள் எல்லாம் யவக்ரீக்கு உள்ளத்தில் பதிந்திருக்க வேண்டும். ஆனால் கோபம் என்பது ஒரு சத்ரு ஆயிற்று. கோபத்தை காட்டிலும் கொடியது பொறாமை. பிறருடைய மேன்மையை
நாம் பொறுக்காமல் இருக்கிறோமே, அதற்கு பொறாமை என்பது பெயர். அத்தகையதொரு பொறாமை என்னும் துர்குணத்தால் யவக்ரி தான் தவம் செய்து தன் தந்தையாருக்கும் தனக்கும் உலகத்தில் பெருமை உண்டாக்கி வைக்க வேண்டும் என்று நிச்சயித்தார். அதற்காக கடுந்தவம் மேற்கொண்டார். தவம் செய்வதற்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு. பகவத் சாட்சா்காரம் வேண்டும் சுவாமி, அதற்காக தவம் செய்கிறேன். மனதில் பக்தி வளர வேண்டும் சுவாமி, அதற்காக தவம் செய்கிறேன். சுவாமி, என்னால் காமக்ரோதங்களை ஒழிக்க முடியவில்லை, என் மனதை அடக்க முடியவில்லை, இதற்கு பகவானுடைய இன்னொருளை வேண்டி நான் தவம் செய்கிறேன். இதெல்லாம் தவத்திற்கான உயர்ந்த காரணங்கள். இரண்யகசிபு தவம் செய்தான். அவனைப் போல ஒரு தபஸ்வி உண்டா? தபோவனத்தில் நாம் இரண்யகசிபுவை கூட நினைக்க வேண்டும். ஏனென்றால் நைதத் பூர்வரிஷயச்சக்ருஹு என்று பிரம்மதேவர் இரண்யகசிபுவை ஸ்தோத்திரம் செய்கிறார். தெரியுமா உங்களுக்கு? பாகவதத்தில் கூறுகிறார், இரண்யகசிபு செய்த தவத்தினால் மகிழ்ந்த பிரம்மதேவர் அவனுக்கு முன்பாக பிரத்யக்ஷமான பொழுது, அப்பா பிள்ளா இரண்யகசிபு, இது போன்றதொரு உக்ரமான தவத்தை இதற்கு முன்பாக எந்த மகர்ஷிகளும் நான் செய்ததாக பார்க்கவே இல்லை. அவ்வளவு ஒரு உக்ரமான தவத்தை நீ செய்திருக்கிறாய் என்று இரண்யகசிபு செய்த தவத்தை பிரம்மா கொண்டாடினார். ராவணன் தவம் செய்தான். ஆனால் அந்த தவத்திற்கு மகிமை உண்டா? ஏனென்றால் உலகம் நாசமடைய வேண்டும், உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் கஷ்டப்பட வேண்டும், இந்த உலகத்திற்கு நான் ஒருவனே சக்கரவர்த்தியா இருக்க வேண்டும், எல்லோரும் என் காலில் வந்து விழ வேண்டும் என்னும் கொடிய எண்ணத்துடன் அவர்களால் தவம் செய்யப்பட்டது. ஆகையால் தான் அந்த தவத்தை, அந்த தவம் செய்தவர்களை நாம் தபோதனர்களாக கொண்டாடுவது இல்லை. ஒவ்வொரு மகரிஷிகளை பற்றி பேசும் பொழுதும் நமக்குள்ளே எவ்வளவு ஒரு ஆனந்தம் உண்டாகிறது. அடடா, இந்த சுவாமி செய்த தவத்தினால் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று கொண்டாடுகிறோமே, அந்த கொண்டாட்டம் இரண்யகசிபு, ராவணன் முதலானவர்கள் திறத்தில் நமக்கு உண்டாவது இல்லை. யவக்ரீதர் தற்பொழுது தேவர்களை குறித்து கடுமையானதொரு தவத்தை செய்ய ஆரம்பித்தார். அந்த தவத்தின் நோக்கம் என்ன? ஒரு குருகுலத்தில் வாசம் செய்யாமலேயே, குருவிற்கு உச்சிதமான கைங்கரியங்கள் எதையும் செய்யாமலேயே, எனக்கும் என் தந்தைக்கும் எல்லா சித்திகளும் வர வேண்டும், நாங்கள் எல்லா விதமான சித்திகளையும் பெற வேண்டும், இதைத்தான் தேவர்களிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்று நிச்சயித்து யவக்ரீதர் தவம் செய்ய ஆரம்பித்தார். வேதம் வேதம் வேதம், வேதத்தை தவிர்த்து தனக்கு வேறொரு நிதி இல்லை, தனக்கு வேறொரு பாக்கியம் இல்லை என்று நினைத்தவர் பரத்வாஜர். பரமசாத்வீகர். அந்த பரத்வாஜ மகரிஷிக்கும் தெரியாமல் அவர் பிள்ளை தவம் செய்தான். தேவர்கள் மகரிஷிக்கு முன்பாக தோன்றி என்ன என்று கேட்க, எனக்கும் என் தந்தைக்கும் எல்லாம் அப்படியே புலனாக வேண்டும், நாங்கள் இதற்காக பிரயாசப்படக்கூடாது, ரைபியரை விட நாங்கள் போற்றுதலுக்கு உரியவர்களாக திகழ வேண்டும், எங்களைத்தான் எல்லோரும் கொண்டாட வேண்டும், இந்த வரத்தை கொடுக்க வேண்டும் என்றவுடன் தேவர்கள், சீச்சி, இது சரியானது அன்று, இது போன்றதொரு வரத்தை நாங்கள் அளிக்க மாட்டோம், நீ என்னத்தான் எங்களை ஸ்தோத்திரம் செய்தால் கூட இந்த காரியத்தை நீ செய்வதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் மறுத்து விட்டார்கள். இவரோ பிடிவாதத்தை விடுப்பதாக இல்லை, அந்த பிடிவாதத்தை தனக்குள்ளே தளர்த்தி கொள்வதாகவே இல்லை, முன்னை விட உக்கிரமானதொரு தவத்தை செய்ய ஆரம்பித்தார். இவரை எப்படி திருத்துவது? இவர் தந்தை ஹிதோபதேசம் செய்தால் கூட அதை புரிந்து கொள்ளாமலேயே இந்த மகர்ஷி ஆகாசத்திற்கும் பூமிக்குமாக எகிரி குதித்து கொண்டு உக்கிரமான தவத்தை செய்கிறாரே, இந்த தவத்தினால் நல்ல பயன்கள் விளைந்தால் பரவாயில்லை, ஒருவர் அழிய வேண்டும், மற்றொருத்தர் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டும் என்று ஆசை கொள்வது தவமாகுமா? அந்த தவத்திற்கு நாம் வரமளித்தால் நம்மை எம்பெருமான் சிக்ஷிக்க மாட்டானா என்றெல்லாம் நினைத்த தேவேந்திரன், இவர் ஆசிரமத்திற்கு அருகில் வயதான பெரியவர் வேடம் பூண்டு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தான். அங்கே மாபெரும் சமுத்திரம், அருகில் தவம் செய்து கொண்டிருக்கிறார் மகரிஷி. அவர் பார்க்குமாறு, அவர் கண்களில் படுமாறு இந்த வயதான கிழவனார், இந்திரன் தான் கிழவன் வேஷத்தில் வந்திருக்கிறான், வயதான கிழவனார் தடி ஊன்றிக்கொண்டு தள்ளாடி 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 வந்து அந்த சமுத்திரத்தின் கரையில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு பிடியாக மணலை அள்ளி 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 அந்த சமுத்திரத்தில் போட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனை பிடி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அழுக்காமல் சலிக்காமல், அதுவும் வார்த்தக்கியத்தினால் வயதின் முதிர்ச்சியினால் கை கால்கள் நடுங்குகின்றன, அமர முடியவில்லை. கையில் மணலை எடுத்தால் பாதி மணல் கீழே சிந்துகிறது. அந்த மணலை எடுத்து எடுத்து இவர் சமுத்திரத்தில் போட்டு கொண்டிருக்கிறார். யவக்ரி வந்தார். பெரியவரே, என்ன காரியம் செய்கிறீர் என்று. அப்பா, பெரிய சமுத்திரம், இந்த சமுத்திரத்தை தாண்டி நான் அந்த கரைக்கு செல்ல வேண்டும். எனக்கோ வசதி வாய்ப்புகள் இல்லை. படகில் ஏறி செல்வதற்கு என்னால் இயலாது. ஆகையால் இவ்வளவு மணல் இங்கே கொட்டி கிடக்கின்றதே எல்லா பக்கமும். இந்த மணலை இறைத்து இறைத்து சமுத்திரத்தில் போட்டு சமுத்திர நீரை வற்றச் செய்து மணலால் ஒரு பாதை அமைத்து நான் கடல் பரப்பை கடந்து விடலாம் என்று நினைத்து அதற்குண்டான முயற்சிகளை செய்கிறேன் என்றவுடன் யவக்ரி சிரித்தார். தபோனிஷ்டை உண்டாயிற்றே, தவத்திற்கு ஒரு பெருமை உண்டாயிற்றே, இது போன்றதொரு காரியத்தை யார் செய்வார்கள்? ஓஹோ, நம்மை வழிப்படுத்துவதற்காகத்தான் இந்திரன் வயதானதொரு பிராமண வேடத்தில் வந்து காரியத்தை செய்கிறான் போலும் என்று. தேவேந்திரா, நீ எதற்காக என்னை தடுக்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஆனால் என் காரியத்திலிருந்து நான் பின்வாங்குவதாக இல்லை. எவ்விடம் கைமணலை இறைத்து கடலில் அணை கட்ட முடியாதோ அதுபோன்றுத்தான் தவத்தினால் எனக்கும் என் தந்தைக்கும் சீர்மை உண்டாகாது என்பதை உணர்த்துவதாக நீ ஒரு நாடகம் ஆடுகிறாய். நான் இதில் ஓய்ந்து விட மாட்டேன். நீ எத்தனை முறை என்னை தடுத்து பார்த்தால் கூட என்னுடைய தவம் கலையாது. இந்திரா, இனி என் தவத்திற்கு இறங்கி வரமளிக்காமல் போனால், நான் கேட்கும் வரத்தை நீ கொடுக்காமல் போனாயானால் என்ன செய்வேன் தெரியுமா? என்னுடைய அங்கங்கள் ஒவ்வொன்றாக அறுத்து கைகளையும் கால்களையும் நகங்களையும் விரல்களையும் தனித்தனியாக துண்டித்து அக்னியில் ஹோமம் செய்து தேவர்களான உங்களை உக்கிரமான வழியில் உபாசிப்பேன். அத்தகதொரு உக்கிரமான காரியத்தை நான் செய்தால் நீங்கள் எனக்கு வரமளிக்காமல் போய்விட முடியுமா? இனி இந்திரா, என்னுடைய உக்கிரமான தபோபலத்தை பார்க்க போகிறாய் என்று சூளுரைத்தார். இந்திரன் பார்த்தான். யவக்ரியினுடைய உறுதியை உணர்ந்தான். சரி, இவருக்கு நாம் வரமளித்து வேறொரு வகையில் தான் புத்தி புகட்ட வேண்டும் என்று நிச்சயித்தான். ஆகையால் யவக்ரியின் தவத்திற்கு இந்திரன் இசைந்தான். அப்படி இந்திரன் வரமளித்தானா? பரத்வாஜர் என்ன நினைத்தார்? ரைப்யருக்கும் யவக்ரிக்கும் பகைமை வளர்ந்ததா அல்லது மறைந்ததா? நாம் தபோவனத்திற்குள்ளே தொடர்ந்து செல்லலாம்.